நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இந்த கேள்வி வந்திருக்கும். நம்மளோட உண்மையான நோக்கம் என்ன? நம்ம பயணம் எங்க போயிட்டு இருக்கு? வாங்க இந்த ஆழமான கேள்விக்கு ஒரு விடை தேடுறதுக்கு ஒரு அழகான தியானத்தை பத்தி இன்னைக்கு நாம பார்க்கலாம். இந்த தியானத்தோட ஆரம்பமே ரொம்ப பவர்ஃபுல்ங்க. இது வெறும் வார்த்தைங்க இல்ல, இது ஒரு ஆழமான ஸ்டேட்மெண்ட். இறைவா, என்னோட எல்லா தேடலுக்கும் என்னோட மொத்த பயணத்துக்கும் ஃபைனல் டெஸ்டினேஷன் நீதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பர்சனலான கான்வர்சேஷன் இது. சரி, இந்த ஐடியாவோட பேஸ் என்னன்னு யோசிச்சிங்கன்னா, இதுக்கு பின்னாடி பிரபஞ்சத்தோட ஒரு முக்கியமான விதி இருக்கு. அது என்னன்னா, திரும்புதலின் தத்துவம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருள் எங்கிருந்து வருதோ அது அங்கே திரும்பி போகணும்னு அதுக்குள்ளே ஒரு ஆசை, ஒரு உந்துதல் இருக்கும். இங்க குறி அப்படின்னா நம்ம செட் பண்ற ஒரு கோல் இல்லைங்க. அது ஒவ்வொரு பொருளோட நேச்சர்லயே அதோட டிஎன்ஏலயே இருக்கிற ஒரு விஷயம். எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்பி போறது. அதுதான் அதோட உண்மையான அர்த்தம். இந்த பிரபஞ்ச விதிய புரிஞ்சுக்கிறதுக்கு இதை விட ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் இருக்கவே முடியாது. வாங்க, இயற்கையிலிருந்தே ஒரு ரொம்ப சிம்பிளான அனாலஜிய பார்க்கலாம். இந்த வாட்டர் சைக்கிள் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனா இத கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். கடல்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கிளம்புது, ஆவியா மேல போகுது, அப்புறம் மேகமா உருவாகுது, மழையா பூமிக்கு வருது, அப்புறம் ஆறுகள் வழியா ஓடி கடைசியா அது எங்க போய் சேருது? கரெக்ட். அது எங்கே இருந்து கிளம்பிச்சோ அதே கடலுக்கே திரும்பி போகுது. சோ அதோட பயணத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஒண்ணுதான், எண்டிங் பாயிண்ட்டும் ஒண்ணுதான். கடல் தான் சோர்ஸ், கடலே தான் டெஸ்டினேஷன். என்ன ஒரு அழகான ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் பாருங்க. சரி, இப்போ இந்த அற்புதமான நேச்சுரல் சைக்கிள் எப்படி நம்மளோட லைஃப் ஜேர்னிக்கு ஒரு மெட்டஃபரா மாறுதுன்னு பாப்போம். இதுதான் இந்த தியானத்தோட கோர் ஐடியா. இந்த கம்பேரிசன் பாருங்க, எவ்ளோ சிம்பிளா ஆனா பவர்ஃபுல்லா இருக்குன்னு. தண்ணிக்கு கடல் எப்படியோ அப்படித்தான் நமக்கு இறைவன். அவர்தான் நம்மளோட ஆரிஜின், அவரேதான் நம்மளோட அல்டிமேட் கோல். இதுதாங்க இந்த தியானம் நமக்கு சொல்ல வர மிக முக்கியமான பாயிண்ட். நாம இறைவன் கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம். அதனால நம்மளோட நேச்சுரலான இன்டர்னல் பர்பஸ் என்னன்னா அவர்கிட்டயே திரும்பி போறதுதான். இதை ரியலைஸ் பண்றதுதான் ஸ்பிரிச்சுவல் ஜர்னி. இந்த ஆழமான ஏக்கம் சும்மா இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சித்தர் பத்திரகிரியாரோட பாடல்கள்ல ரொம்ப எமோஷனலா வெளிப்பட்டிருக்கு. அவர் என்ன கேக்குறாருன்னா, என் ஒரே குறிக்கோளான அந்த தலைவனோட நான் எப்போ பிரிவே இல்லாம ஒன்னா சேருவேன், இந்த பிறப்பு இருப்புங்கிற சைக்கிளை எப்போ நிறுத்துவேன் அப்படின்னு கேக்குறாரு. பாருங்க, இது வெறும் ஒரு கவிஞரோட ஏக்கம் மாதிரி தெரியல, இது ஒவ்வொரு ஆன்மாவோட குரல் மாதிரி இருக்கு. அவரோட அந்த தவிப்ப நீங்களே பாருங்க. ஒன்னு, அந்த தெய்வீக மூலத்தோட மறுபடியும் ஒன்னாகணும். 2, இந்த நான் வேற அவர் வேறங்கிற அந்த செப்பரேஷன் ஃபீலிங் போகணும். 3, இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த எண்ட்லெஸ் சைக்கிள்ல இருந்து விடுதலை வேணும். இதுதான் அவரோட ஆழமான ஆசை. ஓகே, அப்போ இந்த முழு தியானத்திலிருந்தும் நாம எடுத்துக்க வேண்டிய கீ பாயிண்ட் என்ன? நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம எத்தனையோ சின்ன சின்ன கோல்ஸ நோக்கி ஓடிட்டே இருக்கலாம். அது தப்பில்ல. ஆனா நம்மளோட உண்மையான அல்டிமேட் டெஸ்டினேஷன் அந்த தெய்வீகம்தான் அப்படிங்கறத எப்பவும் மனசுல வச்சுக்கணும். இதுதான் இந்த தியானத்தோட மொத்த சாராம்சமும். இப்போ கடைசியா இந்த தியானம் நமக்காக ஒரு கேள்விய விட்டுட்டு போகுது. கடல்ல இருந்து வந்த தண்ணி கடைசியா கடலுக்கே போயிடுது. சரி, அப்போ இறைவன்கிட்ட இருந்து வந்த நாம எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? உங்க பயணத்தோட உண்மையான குறிக்கோள் என்ன? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.